இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 13வது அதிகாரமானது யோசுவாவுக்கு ஆண்டவர் இன்னும் சில கட்டளைகளை, கடமைகளை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு வயதாயிடுச்சு, இருந்தாலும் இவர் கைப்பற்ற வேண்டிய நகரங்கள் இன்னும் பல இருக்கிறன. அந்த நகரங்களையும் அந்த நகரம் பேர்களையும் அவர் சொல்லி இந்த நகரங்களை எல்லாம் கைப்பற்றி இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் என்பதை விவரிக்கிறார். அது மட்டுமல்ல, மோயிசன் இந்த 2+1/2 குலத்துக்கு 2.5 குலத்துக்கு கொடுத்த, அதாவது ரூபன், காத்து, அந்த மனாசேனுடைய பாதி குலம், இவர்களுக்கு எந்தெந்த ஏரியாக்களை எப்படியெல்லாம் பிரித்து கொடுத்தாரோ அந்த நகர்களை எல்லாம் பட்டியலிடுகிறது இந்த அதிகாரம். அந்த இடங்களை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை இதோ இந்த பகுதி முழுக்க அவர்களுடைய சொந்தமாக இந்த இடங்களை கொடுக்கிறது, ஒப்படைக்கிறது. அது மட்டுமல்ல, கடைசியில் சொல்ற லேவியர் குலத்திற்கு மோசே எந்த ஒரு உடைமையும் கொடுக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு இருந்த ஒரே உடைமை கடவுள்தாமே என்பதை சொல்லி இந்த அதிகாரம் முடிக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இனத்தை கடவுள் எவ்வாறு கட்டி காப்பாற்றுகிறார், அவர்களுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்து இதோ இந்த உடைமைகள் அள்ளி கொடுக்கிறார் என்பதை உள்வாங்கிய மக்களாக நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். யோசுவா வயதாகி முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமை அடைந்து விட்டாய், இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. எஞ்சியுள்ள நிலப்பகுதி இதுவே. பெலிஸ்தியர், கெசூரியனுடைய எல்லா பகுதிகள், எகிப்துக்கு எதிரில் உள்ள சிகோரிலிருந்து வடக்கில் எக்ரோன் எல்லை வரை, கனானியருடையதாக கருதப்பட்ட காசா, அஸ்தோது, அஸ்லோன், காத்து, எக்ரோன் ஆகிய பகுதிகள். இவற்றில் 5 பெலிஸ்திய மன்னர்கள் மற்றும் அவ்வாயர் கைப்பற்றப்பட வேண்டியவர்கள். இன்னும் தெற்கிலிருந்து கானான் நாடு முழுவதும், சீதோனிற்கு சொந்தமான மெயாரா அபேக்கு வரையிலும், எமோரியனுடைய எல்லை வரையிலும் உள்ள பகுதிகள், கெபாலியரின் நாடு, லெபனோன் முழுவதும், எருமோன் மலையின் கீழ் கதிரவன் உதிக்கும் பாகல் காதிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை உள்ள பகுதியும் ஆகும். லெபனோனிலிருந்து மிஸ்ரபோத்தும் வரை உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள், அனைத்து சீரோனியர் கைப்பற்றப்பட வேண்டும். இவர்களை இஸ்ரேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீயும் அதை இஸ்ரேலுக்கு உடைமையாக கொடு. இப்போது இந்த நாட்டை 9 குலங்களுக்கும் மனாசேனுடைய பாதி குலத்திற்கும் உடைமையாக குறித்து கொடு என்றார். அத்துடன் ரூபன், காத்து மக்களுக்கும் மனாசேனுடைய பாதி குலத்திற்கும் யோர்தானுக்கு கிழக்கே ஆண்டவரின் ஊழியர் மோசே குறித்து கொடுத்தவாறே உடைமையாக பெற்றவை அர்னோன் பள்ளத்தாக்கினுடைய எல்லையில் உள்ள அரோயிலிருந்து பள்ளத்தாக்கின் நடுவில் உள்ள நகர் வரையிலும், மெதபா சமவெளி முழுவதும், தீபோன் வரையிலும், எஸ்போனினுடைய ஆட்சி செய்த எமோரியனுடைய மன்னன் சீகோனின் நகரங்கள் அனைத்தும், அம்மோனியனுடைய எல்லை வரையிலும், கிளையாது, கெசூரியர், மாகாத்தியரினுடைய எல்லைகள், எர்மோன் மலை முழுவதும், சால்கா வரை பாசான் முழுவதும், ரபாவிலிருந்து எஞ்சியிருந்தவனும், பாசானிலிருந்து அஸ்தரோத்தையும் எதிரேயையும் ஆட்சி செலுத்தவனுமாகிய ஓக்கியனுடைய பகுதி முழுவதும் மோசே அவர்களை தாக்கி கைப்பற்றியிருந்தார். கெசூரியர், மாகாத்தியனுடைய நாடுகளையோ இஸ்ரேல் கைப்பற்றவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரை இஸ்ரேலிடையே வாழ்கின்றன. லேவியர் குலத்திற்கு மட்டும் அவர் உடைமை அளிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு உரியபடி அவர்களது உடைமை இஸ்ரேலினுடைய கடவுளாகிய ஆண்டவருக்கு செலுத்தப்படும் எரிபலியாகும். ரூபனினுடைய குலத்திற்கு அவர்களுடைய குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களது எல்லை அர்னோன் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அரோயிலிருந்து சமவெளியினுடைய நடுவில் உள்ள நகர் வரை மற்றும் மெதபாவில் உள்ள சமவெளி முழுவதும், சமவெளியில் உள்ள எஸ்போனும் அதன் எல்லா நகர்களும், தீபோன், பாமோத்து, பாகால், பெத்பாகால் மெயோன், யாகாகா,
கெதமோத்து, மேபாத்து, கிரியத்தாயும், சிப்மா, கர் சமவெளியில் உள்ள செரோத்து சாகர், பெத்பேகோர், பிஸ்கா, பள்ளத்தாக்கு, பெத்சிமோத்து, அதாவது சமவெளியில் உள்ள எல்லா நகர்களும், எஸ்போனில் ஆண்டு வந்த எமோரிய அரசன் சீகோனின் எல்லா அரசுகளும், மோசே அவனையும் மிதியான், ஏவி, இரக்கேம், சூர், கூர், ரபா ஆகியோருடைய தலைவர்களையும் அந்த நாட்டில் வாழ்ந்த சீகோன் தலைவர்களையும் தாக்கினார். இஸ்ரேல் மக்கள் வாளால் கொண்டவர்களில் நிமித்திகள் பெயோரின் மகன் பிளையாமும் ஒருவன். ரூபன் மக்களினுடைய எல்லா எல்லை யோர்தான் நதிக்கரை அப்பகுதியில் நகர்களும் குடியிருப்புகளும் அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரூபன் மக்களின் உடைமையாகின. காத்தின் குலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. யாசோர் கிளையாத்தினுடைய எல்லா நகர்கள் ராமாவின் கிழக்கில் அரையோர் வரை அமோனியனுடைய நிலத்தில் பாதி, எஸ்போனிலிருந்து ராமத்து மிஸ்பே பெத்தோனியும் ஆகியவை வரை, மகனாயுமிலிருந்து தெபீரின் எல்லை வரை, பெத்தோராம் பள்ளத்தாக்கில் பெத்நிம்ரா, சுக்கோத்து, சாபோன், எஸ்போனினுடைய மன்னன் சீகோனின் எஞ்சியிருந்த அரசர்கள், யோர்தான் எல்லையாக கினரேத்து கடல் முடியும் வரை, யோர்தானுக்கு அப்பால் கிழக்கு வரை உள்ள பகுதிகள். காத்தின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி இப்பகுதி நகர்களும் குடியிருப்புகளும் உடைமையாயின. மனாசேனுடைய பாதி குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி மோசே அளித்த பகுதிகளாவன. அவர்களுடைய எல்லை மகனாயிலும் இருந்து பாசான் முழுவதும், பாசானின் மன்னனான ஓகு என்பவனுடைய அரசு முழுவதும், பாசானில் உள்ள 60 நகர்களும், யாயினுடைய குடியிருப்புகள் முழுவதும், கிளையாத்தில் பாதி, அஸ்தரோத்து, எதிரேயி, பாசானில் இருந்த ஒரு மன்னனுடைய அரசு நகர்கள். இவை மனாசேனுடைய மகன் மாக்கீருக்கும் மாக்கீரின் பாதி மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அளிக்கப்பட்டன. எரிக்கோவிற்கு கிழக்கே யோர்தானுக்கு அப்பால் மோவாபு சமவெளியில் இருந்தபோது மோசே இப்பகுதிகளை உடைமையாக கொடுத்தார். ஆனால் லேவியர் குலத்திற்கு மோசே உடைமை அளிக்கவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு அவர் கூறியபடி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தாமே அவர்களுடைய உடைமை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.